கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தலைமையிலும் கடன் ஏறுது. ஜிடிபி அதிகமாகுங்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு கடன் மட்டுமே அதிகமா இருக்கு. அப்படின்னா பொருளாதாரத்தை பத்தி பேசுற மாதிரி ஏதோ பேசுறாரு. மத்தவங்களுக்கு யாருக்கு புரியுதோ தெரியல, எனக்கு புரியல. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நேஷனல் ஆவரேஜ் 4.8, தமிழகம் 5.2. எப்ப பார்த்தா ஒன்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டிபி நாங்க தான் நம்பர் 1. ஜிஎஸ்டிபி அடிப்படை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரோட உழைப்பையும் ஒண்ணு சேர்த்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வேல்யூ. அதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா அந்த ஜிஎஸ்டிபி கணக்கு காமிச்சு கடன் வாங்கி கடன்லயும் நம்பர் 1, வட்டியிலயும் நம்பர் 1. இந்திய அரசாங்கம் அதிகமா செலவு பண்றது 20%. ஒரு ரூபா வந்ததுன்னா 20 காசு வட்டி கட்டுறாங்க. தமிழக அரசு அதை விட மேல 21 காசு வட்டி கட்டுறாங்க. அது உங்க காசும் என் காசும் சேர்ந்து. ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன், வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுல அதிகமா சம்பாதிக்கிறோம், அதிகமா கடன் வாங்குவானா? எப்படிங்க ஜிஎஸ்டிபில நம்பர் 1 மாநிலம் கடன்ல நம்பர் 1 இருக்கு? வாங்குற கடன்ல 40% தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உங்க எல்லாரோட காசு, உங்க எல்லாரோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற 60% வட்டி கட்டுது. இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சாங்கல்ல, புது பென்ஷன் ஸ்கீம்னு. அந்த புது பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கேம். முன்னாடி இருந்த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி நம்ம அரசு ஊழியர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அரசாங்கம் கொஞ்சம் பண்ணும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியா வரும். எதுக்குடா இதை பண்றாங்கன்னு கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா கடன் வெளியில வாங்குற நிலைமையில இல்ல. பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் சரிஞ்சு போச்சு. அப்ப அரசாங்க ஊழியர்களுடைய வருமானத்தை தேத்தி அதை வச்சு இந்த அரசாங்கத்தை ரன் பண்ணலாமான்ற நிலைமையில வந்து நிக்க அடிச்சிருக்கு.